நன்றாக சம்பாதிக்கும் மனைவிக்கு ஜீவனாம்சம் தேவையில்லை என விவாகரத்து வழக்கில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. டெல்லியில் வழக்கறிஞர் ஒருவருக்கும் குரூப் ஏ இந்திய ரயில்வே அதிகாரியாக பணியாற்றும் பெண்ணுக்கும் கடந்த 2010 நடந்த திருமணம் 14 மாதங்களில் கருத்து வேறுபாடு காரணமாக முறிந்தது. தனது மனைவி தன்னை மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்துவதாகவும் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவதாகவும் கூறி கணவர் குடும்பம் நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்தனர். இதை விசாரித்த குடும்ப நல நீதிமன்றம் கணவரின் வாதங்களுடன் உடன்பாடு ஏற்பட்டு விவாகரத்தும் வழங்கியது. இருப்பினும் நிரந்தர ஜீவனாம்சம் கோரிய மனைவியின் கோரிக்கையை நிராகரித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து மனைவி டெல்லி உயர்நீதிமன்றத்தை அணுகினார். இந்த வழக்கு நீதிபதிகள் அனில் ஷேத்ரபால் மற்றும் நீதிபதி ஹரீஷ் வைத்தியநாதன் சங்கர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு அண்மையில் விசாரணைக்கு வந்தது. விவாகரத்துக்கு ஒப்புக்கொள்ள மனைவி 50 லட்சம் ரூபாய் கோரியதும் தெரிய வந்த நிலையில் இதை கருத்தில் கொண்ட நீதிபதிகள் உண்மையிலேயே நிதி உதவி தேவைப்படுபவர்கள் மட்டுமே பராமரிப்பு கோர வேண்டும் என்றும், இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்த மனைவி நிதி ரீதியாக நிலையானவர் என்றும் கருத்து தெரிவித்துள்ளனர். அவர்கள் குறுகிய காலம்தான் ஒன்றாக இருந்ததாகவும் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை என்றும், இதையெல்லாம் கருத்தில் கொண்டு குடும்ப நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் தலையிட எந்த காரணமும் இல்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தனர்.